Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் செய்கிற ஜெபம் தூபவர்க்கத்தின் புகையாக தேவனுடைய சமூகத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தமிழகத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், இந்த யுத்தத்திற்காக ஜெபிக்கிற ஜெபமும் என் தேவனுடைய சமூகத்திலே தூப வர்க்கத்திலே தூபமாக புகையாக கடந்து செல்லட்டும். ஜெபிக்க மறந்து போகாதீங்க. ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் இந்த நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிறவரே, உங்க அன்புக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை உம்முடைய தூப வர்க்கத்தின் தூபமாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி. அப்பா, உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சமாதானத்தை தாங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.